ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபிங்க எம்டி வெஜ் சால்னாவும் கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறேன். நான் லாக்டவுன் பிஃபோரே பார்த்திங்கன்னா ரெடிமேட் பரோட்டா வாங்கி வச்சுருந்தோம். சரி, அதை வச்சு தான் இப்போ நான் கொத்து பரோட்டா செய்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முறி தேங்காவை சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா. இது நான் 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு தாங்க செய்கிறேன் இந்த சால்னா. 12 முந்திரி பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி சேர்க்காமல், ரொம்ப தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 நீளமான துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு இதில் வந்து நம்ம ஸ்லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் தூக்கலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஜ் சால்னா. அப்புறம் புதினா, மல்லித்தலை. இதில் புதினா வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க, ஏன்னா அதுதான் அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். அப்புறம் 2 பழுத்த தக்காளி பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள், தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஸ்லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸே பார்த்திங்கன்னா இந்த வெஜ் சால்னா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா எப்படி நம்ம நிறுத்தி நிதானமாக பண்ணுறோமோ அதாங்க அந்த கடை டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வெஜ் சால்னா. இப்போ அந்த மசாலா நல்லா கொதித்ததும் அரை டம்ளர் தண்ணியில் நம்ம அரைச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் முந்திரி பருப்பு விழுத சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டில் செம்பு இருக்குல்லங்க, ஓரளவு நார்மலாக உள்ள செம்பு, அந்த செம்பு அளவுக்கு ஒரு 5-6 டம்ளர் அளவு தண்ணி சேரும். அதை சேர்த்துருங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த தண்ணி இந்த தண்ணிக்கு தேவையான அளவு நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கடலை மாவு வந்து ஒரு 50 ml தண்ணியில் கிணத்துல கரைச்சிக்கோங்க. கட்டியே இல்லாமல் கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக இந்த ஸ்டெப் வந்து நம்ம மொத்தமாக செய்யலாங்க, பட் இந்த மாதிரி தனியாக செய்யும் போது தான் டேஸ்ட்டு. அப்புறம் இந்த சிக்கன் மசாலா வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு எதாவது சக்தி, ஆச்சி, எம்டிஆர் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அது 1 ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அந்த சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு தடவை 1 செம்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது வந்து 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வற்றி நல்லா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மேலே எண்ணெய் திரண்டு வரணும். அப்போ உங்களுக்கு சூப்பரான வெஜ் சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை, இட்லி, அப்புறம் பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக உள்ள காம்பினேஷனுங்க எம்டி வெஜ் சால்னா. இப்போ பார்த்திங்கன்னா ரெடிமேட் பரோட்டா வந்து நான் தனியாக டவாவில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ரெடிமேட் பரோட்டாங்களா, அதெல்லாம் இட்லி குக்கரில் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. நல்லா ஆவி பட்டதும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் இல்லைங்க. இது ஒரு நல்ல ஒரு டிப்பு தான். இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி குக்கரில் ஆவிப்பட வெந்துச்சுன்னா நல்லா அது சாஃப்டாகிடும் பரோட்டா. இப்போ நான் தோசைக்கல்லில் தான் கொத்து பரோட்டா செய்ய போகிறேன். தோசைக்கல்லில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தது 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 2 தக்காளி, பழுத்த தக்காளியும் இந்த மாதிரி கையில் நல்லா பிழிஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்து போட்டுருங்க அதில். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கொஞ்சம் சிம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள், இல்லைனா அப்புறம் கருகிரும் வெங்காயம். இந்த தோசைக்கல்லை பார்த்திங்கன்னா சட்டுன்னு நல்லா சூடேறுங்க. அந்த இரும்பு கல் வாசனை வந்து அந்த பரோட்டாவில் சூப்பராக இருக்கும், அந்த கொத்து பரோட்டா. அதனால தான் இரும்பு கல்லில் வந்து செய்வாங்க கொத்து பரோட்டா. இப்போ பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டாவை இந்த மாதிரி நான் சிசர் வச்சு குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட குட்டி பீசஸாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். அதில் 2 நான் முட்டை சேர்த்துக்கிட்டேன். வெஜிடேரியன்ஸ் முட்டை வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டா சாப் பண்ணி வச்சுருக்க பரோட்டா பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க வெஜ் சால்னா, அது வந்து ஒரு 3 கரண்டி போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெஜ் சால்னாக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதினா இருந்தால் சேர்த்துருங்க. அந்த புதினா
மல்லித்தலை எல்லாம் கடைசி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணுங்க அந்த வெஜ் சால்னா. அது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அதுதான் உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளேவர் கடையில் சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சால்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான கொத்து பரோட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பபாய்.